அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜின் வேலை வச்சிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமான விஷயம். அப்படியே சரி பண்ணாலும் புது இன்ஜின், அதாவது கம்பெனிலேருந்து வந்த இன்ஜினுக்கு நிகராக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிடும், பிக்கப் இருக்காது, லோடு சரியாக இழுக்காது, அப்படிங்கிற பல பிரச்சனைகள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சரியான தீர்வு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட சக்திவேல் சார் இருக்காங்க. அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த இன்ஜின், ஸோ இப்போ ஒரு வெஹிக்கிளில் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்படி வேலை பார்த்தாலுமே அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஃபிட்டட் இன்ஜினுக்கு நியராக இருக்காது. ஸோ பிக்கப் ட்ராப் ஆகும், லோடு சரியாக இழுக்காதுங்கிற பல பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு டாட்டாட்ட இருக்கக்கூடிய சரியான சொல்யூஷன் என்ன? நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரோலைஃப் இன்ஜின்னு ஒரு டாட்டா மோட்டார்ஸில் நமக்கு ஒரு இன்ஜின் தராங்க. இது எப்படின்னா டாட்டாவே ஃபுல்லாக பழைய இன்ஜினை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அதில் என்ன பொருள் வந்து இதாக இருக்கோ அது ரீபோரிங், அதாவது ஸ்டாண்டர்ட் தரத்துக்கு வந்து இன்ஜின் நம்மளுக்கு ரெடி பண்ணி பிளான் சைடே 1 இயர் வாரண்டியோட நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ்லேருந்து டிப்பர், பஸ்ஸு, எல்லா மாடலுக்கு உண்டான எல்லா இன்ஜினுமே இருக்குது. அதாவது BS3, BS4, BS6, இப்போ லேட்டஸ்ட் டைப் வர BS6 வரைக்கும் நமக்கு ப்ரோலைஃப் கொடுக்குறாங்க. இன்ஜின் இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா இல்லை லோக்கலில் நம்ம ரிப்பேர் பண்ணும்போது வெறும் ஹெட்டு மட்டும்தான் நமக்கு மாற்றினா அது ஒரு காஸ்ட் வரும். ஆமாம். ஆனால் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா புதுசு 70,000னா இந்த இன்ஜின் வந்து வெறும் அதுலேயும் பாதி கம்மியாக தான் வரும். பாதி அமௌண்ட் வரும். அதாவது ப்ராப்ளமான இன்ஜின்ஸை வந்து டாட்டாக்கு அனுப்பிடுவீங்க, அதுக்கு பதிலாக வந்து ஒரு இன்ஜினை வந்து அந்த வெஹிக்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஆமாம். ஸோ அதுதான் அந்த ப்ரோலைஃப் இன்ஜின் அப்படிங்கிறது. ஸோ உங்கள்கிட்ட ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதை இங்கேயே வச்சு வேலை பார்த்து மாற்றுறதெல்லாம் கிடையாது. ஃபேக்ட்ரியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீபோர் பண்ண ஒரு இன்ஜினை தான் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஜின்ஸ் தான் நம்மக்கிட்ட இங்கே பக்கத்தில் எல்லாமே இருக்கிறது. ஸோ இந்த இன்ஜின்ஸ் பார்க்கும்போதே தெரியும், ஸோ எந்த லெவலுக்கு புதுசாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இதில் பிஸ்டன்லேருந்து எல்லாமே வந்து புதுசு தான், கம்ப்ளீட்டாக ஒரு புது இன்ஜினாக தான். புது இன்ஜின், அதாவது எப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு வந்து புது இன்ஜின் என்ன கண்டிஷனோ அதே அந்த கண்டிஷன்ஸ்க்கு தான் ரெடி பண்ணி தான் அனுப்பிச்சி விடுவாங்க. பட் ஆனால் இது வந்து ஆல்ரெடி பழைய இன்ஜினை ஒர்க் பண்ண இன்ஜின் தான். கம்ப்ளீட் புது இன்ஜின் கிடையாது. ஹெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா புதுசு. மீதி பிளாக்ல வர்ற போரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு ரெடி பண்ணி நம்மள்கிட்ட கொடுக்குறது. ஓகே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீ சர்வீஸ் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. 1 இயர் வாரண்டியோட வருது. ஒவ்வொரு இன்ஜினுக்கும் ரேட்டு, டாடா ஏஸுக்குன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, பெரிய வண்டி டிப்பர், பஸ் செக்மெண்ட் அதுக்குன்னா ஒரு ரேட்டு. அதெல்லாம் நமக்கு. ஸோ இது வந்து சின்ன வண்டிக்குன்னு கிடையாது. ஸோ இங்கே நமக்கு வந்து சின்ன வண்டி ஏஸோடு தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் நீங்கள் பிரைமா மாதிரியான ஒரு பெரிய ட்ரக் வாங்கினீங்க அப்படின்னாலுமே அதுக்கான இன்ஜின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருக்கும். மேபி அது ரெடிலி அவைலபிளாக இருக்குமா, ஆர்டர் பண்ணி எடுத்துற மாதிரி இருக்கும். டாடா ஏஸ் இன்ஜினு, மெகா இன்ஜின் இதெல்லாம் ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்கு. ஸோ வாங்கி வந்து ஸ்டாக் நம்ம வச்சுருக்கோம். இது இல்லாமல் பெரிய வண்டிக்கு அப்படின்னா வண்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணோம்னா 3 or 4 டேஸில் நமக்கு இன்ஜினே வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் டைமே கேட்ட கேள்வி தான், இந்த இன்ஜின் சேஸ் நம்பருங்கிறது ஆல்ரெடி பேட்ச் இருக்கும், அதை மாற்றினாலே போதும் அப்படின்னீங்க. ஸோ சேஸ் நம்பர் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதை வந்து இந்த சேஸில் வந்து இந்த சேஸ்க்கு வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சேஸ் நம்பரில் வந்து இன்ஜின் நம்பரில் எந்த ஒரு மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்காக RC புக்கில் போய் என்டாஸ்மெண்ட் போடணும் அப்படிங்கிற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அப்புறம் இன்னொரு கேள்வி, ஸோ இது மாதிரி இன்ஜின் வந்து மாற்றுறோம் அப்படிங்கிறனால ரீசேலில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக வரவே வராது. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இன்ஜினுக்கு வந்து நாங்கள் வாரண்டியில் கொடுக்குறதுனால ஹீட்டிங் டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட்டோ வேறு எனி கம்ப்ளைண்ட் இன்ஜின் ரிலேட்டட் வந்தாலுமே மேக்ஸிமம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் போகிறது. இதே இன்ஜினை எடுத்துகிட்டு திருப்பி ரீமேன் இன்ஜின், ப்ரோலைஃப் இன்ஜின் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ஒரு இன்ஜினை வேலை பார்த்து மாற்ற இன்ஜினாக இருந்தால் தான் இந்த ரீசேலில் பிரச்சனைகள்ன்றது வரும். இந்த போர்டு வேலை பார்த்தது அது மாதிரிங்கும் போது பிரச்சனைகள் வரும். பட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரீசேல் பிரச்சனையே வரவே வராது. 100% வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு பழைய வெஹிக்கிள் வாங்குறீங்க, அதில் இன்ஜின் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, பட்டு சேஸு பாடி எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வெஹிக்கிளை வாங்கி கூட இந்த மாதிரியான ப்ரோலைஃப் இன்ஜின்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றுறீங்கன்ற பட்சத்தில் இப்போ ஒரு புது வண்டி எந்த லெவலுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டே சொன்னீங்க, ஸோ நீங்கள் வந்து BS4 இருக்கட்டும், இல்லை BS6 இருக்கட்டும், இல்லை BS3 இன்ஜினாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இன்ஜின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதுலேருந்து சார் இன்ஜின்ஸ் வந்து கிடைக்கும்? ரொம்ப பழைய வண்டினா அதுக்கான இன்ஜின்ஸ் வந்து கிடைக்குங்களா? இப்போ எப்படின்னா நான் எப்படி கேட்குறேன்னா, ஒரு 98 மாடலு அந்த மாதிரிலாம் இருக்கிற வண்டினா அதுக்கு கிடைக்குமா, இல்லை லேட்டஸ்ட்டு தானா கிடைக்குங்களா? பழைய மாடல் இன்ஜின் பிளான்ட்ல அவைலபிலிட்டி இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக எடுத்து கிடைக்கும். அது
இன்ஜின் சேஸ் நம்பர் வேரியண்ட்டை பொறுத்து என்ன சேஸ் நம்பருக்கு உண்டான இன்ஜின் செட்டிங்கோ அது வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு பழைய 407ஓட இன்ஜின் வேணும் அப்படின்னா அதெல்லாம் கிடைக்குங்களா? கிடைக்கும், வாங்கிக்கலாம், கிடைக்கும். பட் அவைலபிளாக இருந்தால் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு சந்தேகம், ஒரு ஒரு காமன் ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் கேட்குறேன். அவங்க வச்சிருக்க வண்டி BS3 வண்டின்னு வச்சுங்க. இப்போ லேட்டஸ்ட் இன்ஜின் BS6 வந்து அதில் மாற்ற முடியாது. கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஓகே. BS3 இன்ஜின்னா BS3 இன்ஜின் தான், BS4னா BS4. அந்த இன்ஜின் என்ன அந்த சேஸ் நம்பர் ரிலேட்டடுக்கு என்ன இன்ஜின் வருதோ அந்த இன்ஜினை தான் ஃபிட் பண்ண முடியும், வேற இன்ஜின் போட முடியாது. ஸோ மாற்றி மாற்றவே முடியாது. ஓகே. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு இன்ஜின் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் அது கிடையாது. ஸோ ப்ரோ லைஃப் இன்ஜின் வந்து டாட்டா வந்து கொடுக்குறாங்க. அது மூலயமா நீங்கள் தாராளமாக வந்து இன்ஜினை வந்து மாற்றிக்க முடியும். வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா இதை பற்றி? முக்கியமாக என்னென்னா கஸ்டமருக்கு சொல்ல வேண்டியது, யாருமே வந்து வெளியில் கொடுத்த எல்லா இன்ஜினும் கேட்டு தனித்தனியாக மாற்றுறத விட ஃபுல் இன்ஜினாக செட்டாக வாங்கி மாற்றுறது பெஸ்ட்டும் கூட. அதே மாதிரி வந்து காஸ்ட்டும் கம்மியாகிடும். ரைட். ஒன்ஸ் மாற்றுறது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வெளியில் வேலை பார்க்கும்போது அவங்க இன்ஜின் எட்டு பார்ப்பாங்க, வால்வு, இதெல்லாம் பிஸ்டன், அது எதுவும் தனித்தனியாக மாற்றும் போது அது இன்னும் இதையோட தொகை வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ சரி, இப்போ இந்த மாதிரி இன்ஜின் மாற்றுறனால மெயினாக கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்டு? முக்கியமாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து காஸ்ட்டு கம்மியாகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஆமாம். ஸோ நம்ம வெளியிலையோ அல்லது எங்கள்கிட்டயோ பார்க்கணும்னா ஹெட்டு வேலைன்னா 2-3 டேஸ் ஆகும். ஹெட்டுக்கு போயிட்டு மெஷினிங் ஒர்க் பார்த்துட்டு திருப்பி வந்து ஃபிட்டிங் போட்டு வண்டியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 4-3 ஹவர்ஸ் வண்டி ரன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்கும். இந்த மாதிரி இன்ஜின் எப்படின்னா, வண்டி வந்தோடனே கம்ப்ளைண்ட் என்னங்கிறது இல்லாமல் செக் பண்ணிவிட்டு இன்ஜின் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இன்ஜினை வண்டியில் ஏற்றிட்டு 1 ஹவர் அந்த இன்ஜினை ரன் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். டெம்பரேச்சர் ஹீட்டிங்கை மட்டும் செக் பண்ணிட்டு வண்டியை கொடுத்துடலாம். ஸோ டைமிங் மெயினாக சேவ் ஆகும். ரெண்டாவது, ஒன்ஸ் வேலை பார்த்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அடிக்கடிக்கு நம்ம ஒர்க் ஷாப்பில் போய் சர்வீஸ் விடணுன்ற அவசியம் கிடையாது. வெளியில் லேத் ஒர்க்கில் ஹெட்டு வேலை பார்க்குறாங்க, இல்லை இந்த பிஸ்டன் ரிங்குங்கெல்லாம் வேலை பார்த்து மாட்டியிருக்காங்க அப்படின்னும் போது திரும்ப ப்ராப்ளம்னா திரும்ப போய் நம்ம சர்வீஸ் விடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இருக்காது. மெயினாக கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒரு நல்ல விஷயம், நீங்கள் நம்ம சிலிண்டருக்கு ட்ரிப் அடிக்கிறீங்க, இல்லை ஒரு ஏஜென்சி வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 10-15 நாள் வண்டி நின்னாலே நீங்கள் வாடகை கொடுத்து திரும்ப ஒரு வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதோட செலவு நினச்சி பாருங்கள் எவ்வளோ செலவு ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க 4 to 5 ஹவர்ஸ்லேயே வந்து இன்ஜினே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. டாட்டா ஏஸ் அப்படின்னா ரெடிலி அவைலபிளாக இருக்கும், இன்ஜின் மாற்றி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு டைம் சேவிங்கும் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்ல விஷயம்தான். ஸோ டாட்டாவில் வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாகவே நான் வந்து பார்க்குறேன். எப்படி சொல்கிறது, கிலோமீட்ரு அதே மாதிரி இது வந்து லைஃப் நிறையவே தரும் இன்ஜினை பொறுத்தளவுக்கு. நம்ம புது இன்ஜின் என்ன தரமோ அதே ரேஞ்சுக்கு ஸ்டாண்டர்ட் கொடுக்கறதுனால லைஃப் அதிகமாகவும் இருக்கும். கஸ்டமர் வந்து அடிக்கடி ரிப்பேருக்கு கொண்டுட்டு போகிறதுங்கிற வேலை. சப்போஸ் 1 இயருக்குள்ளே என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் வாரண்டிலே நம்ம பார்த்து கொடுப்போம். இப்போ இந்த இன்ஜினில் வந்து ஏதாவது கிலோமீட்டர் இருக்கா? ஸோ 1 இயர் வாரண்டின்னு சொல்கிறீங்க, ஏதாவது பர்டிகுலராக இவ்வளோ 1000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி உண்டுன்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எப்படி அது? அதாவது எப்படின்னா ஒவ்வொரு இன்ஜினை பொறுத்து இயரும் மாறும், அதே மாதிரி வந்து கிலோமீட்டரும் மாறும். அது நம்ம இன்ஜின் கஸ்டமர் என்ன இன்ஜின் வாங்கியிருக்காங்களோ அந்த இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி தான் கிலோமீட்டரும். அதாவது என்ன வண்டிக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த ஒரு கிலோமீட்டர் வாரண்டி கொடுப்பீங்க. இன்ட்ரானா அதுக்கு தகுந்தது இருக்கும், இல்லை 407னா அதுக்கு தகுந்தது இருக்கும். கண்டிப்பாக. ஸோ வாரண்டி அப்படிங்கிறது உண்டு. அதுக்கு என்ன வெஹிக்கிள், என்ன இன்ஜின், எந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாரண்டியும் சரி, இந்த கிலோமீட்டரும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி மாறுதல்கள் இருக்கும். சார், நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ செல்லம் மோட்டார்ஸோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சர்வீஸ் ரிலேட்டட் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் விடணும் அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் செல்லம் மோட்டார்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.